ஆர்சிபியோட டெட்லி வெப்பனான ரஷீக் சலாமை பார்த்தா நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜம்மு சார்ந்த இவர் ரைட் ஹேண்ட் மீடியம் பேசராக இருக்காரு அண்ட் ரைட் ஹேண்ட் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மனாக இருக்காரு. டவுன் த ஆர்டர் வந்து நல்ல கேமியோஸ் அடிக்கிற ஒரு கேபபிலிட்டிஸ் வச்சிருக்காரு. ஆவரேஜாக 140 பவுலிங் போட்டிருக்காரு அண்ட் இவர்னால பாலை 2 சைடும் மூவ் பண்ணவும் முடியும். அண்ட் நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் வச்சிருக்காரு. நல்ல ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு. இவர் சீக்கிரம் வெப்பனா ஒரு ஸ்லோ யார்க்கர்ஸ் வச்சிருக்காரு அண்ட் டெத் ஓவர்ஸில் நல்ல யார்க்கர்ஸ்மே நெயில் பண்ணிருக்காரு. ஸோ இவர் ஒரு கம்ப்ளீட் பவுலிங் பேக்கேஜாக இருக்கார். இவரை 17 வயசுலேயே மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பிசிசிஐ இவரை ஏஜ் ஃப்ராட்னால பேன் பண்ணிட்டாங்க. பட் மறுபடியும் இருந்தாலும் 2022 கேகேஆர் இவரை சைன் பண்ணாங்க அண்ட் கேகேஆருக்கு 1-2 கேம் விளாண்டாரு. பட் கன்சிஸ்டண்ட்டாக டொமஸ்டிக்கில் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அண்ட் லாஸ்ட் இயர் டிசி இவரை பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்தாங்க அண்ட் டிசிக்கு அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் மேட்ச்சை மாற்றி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்த இந்தியன் செலக்டர்ஸ் இவர் எமர்ஜிங் ட்ராஃபிக் கூப்பிட்டு போனாங்க. அங்கே இந்தியாவோட பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு அண்ட் இந்தியாவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருந்தார். ஸோ இந்த வருஷம் விளையாட வாய்ப்பு கிடைச்சா ஒரு கம்ப்ளீட் ஃபாஸ்ட் பவுலராக வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் வாட்ச் அவுட் கைஸ், ஹி இஸ் அ ஃபியூச்சர் இந்தியா ப்ராஸ்பெக்ட். இந்த மாதிரி நிறைய அன்கேப் பிளேஸ் பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.